ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஸ்வீட் அன்னைக்கு பர்த்டேங்க. அது எப்படி செலிப்ரேஷன் பண்ண போறோம்னு உங்களுக்கு காட்ட போறேன். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் மட்டும்தான். எங்கள் அண்ணியை காட்டுறாங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணி. இந்தங்க அண்ணன் பசங்க கேட்டு பாப்பா. லெமன் ரைஸ் சைடிஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா. பக்காரமா சாப்பிடலாம். காலையில் எதுவும் செய்ய முடியல, சிக்கன் தான் எடுத்து வந்தார் எங்கள் வீட்டுக்காரு. சரி டிஃபன் லெமன் ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் தாங்க பண்ணேன். இந்தம்மா பர்த்டே பேபி. உருப்படியாக எங்கள் அண்ணி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும்தாங்க. மட்டன் சாப்பிடாது, மீன் சாப்பிடாது, முட்டை சிக்கன் சாப்பிடும். அது மாரி ஃப்ரை பண்ணால் சாப்பிடும். ஒரு டைம் தான் சாப்பிடும், எல்லா டைமும் சாப்பிட மாட்டாங்க. இத்தனைக்கு நர்ஸ் வேறு, எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவாங்க, அவங்க மட்டும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. பிரணவு பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கையில் ஃபோனை கொடுத்துட்டாங்க, நம்ம சிக்கன் பக்கோடா சாப்பிட முடியலேன்னு ஃபீல் பண்ணுறான். நான் என்ன கஷ்டப்படாத, லாஸ்ட்ல சாப்பிட நிறைய கிடைக்கும், நீ நான் லாஸ்ட்ல சாப்பிடலாம். சரி உங்க தங்கச்சி இன்னைக்கு பர்த்டே, என்ன ஸ்பெஷல்? நான் வேறு காலையில் லெமன் ரைஸ் சிக்கன் பக்கோடா, புளி சாதம் சிக்கன் பக்கோடா. அது நான் செஞ்சேன். அதேதான் லெமன் ரைஸ் சிக்கன் பக்கோடா. மதியமாக வந்து அன்னைக்கு பிடிச்ச மசால் வடை, சாம்பார், சிக்கன் ஃப்ரை, அவ்வளோதாங்க. புளி சாதம் சிக்கன் பக்கோடா உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அது ஃபேவரட். இது அப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது மூணும் பசங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பாட்டியை போட்டு நல்லா இருக்குதவா? அந்தாப்பா சாப்பிட எட்டு வைக்குதா? எனக்குன்னா எங்கள் மருமகனை பிடிக்கும், மருமகனை என் நானா ரொம்ப பிடிக்கும். அங்கே ஒரு டப்பாக்கர் வருது. என்ன யாருக்குமே பிடிக்காதா? ஒன்று யாருக்கு தான் பிடிக்கும்? அவன் கூட காமிச்சுன்னுக்கிறான். நீ சொல்லுப்பா, நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? கரெக்டா பேசுவாங்கப்பா மருமக பிள்ளை. தங்கச்சி மட்டும் தான் இன்னைக்கு ட்ரீட் கரிசோறு, இவங்களுக்கு இல்ல. ஏன்னா இவங்க எப்பவுமே என்ன சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. கஷ்டப்படாதீங்க, எங்க ட்ரீட் பண்ணாலும் அதுதான் அங்கே பே பண்ணணும், காசு கொடுக்கணும். மதிய லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். அந்த வீட்டு ரேக் வீடுன்றதுனால நிற்கவே முடியல, அதனால இந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எப்போ நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். என்னது பார்த்தா நான் கஷ்டப்பட்டு உன் தங்கச்சியாக இவ்வளோ சமைச்சா பிரியாணி வாங்கி வந்துக்கிறியா? சிரிப்பாடுறாங்க. இதெல்லாம் வாவரா இல்ல? தங்கச்சி காலையில் பிரியாணி கேட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் காலையிலேருந்து வெந்து நான் எப்படி நான் அதுவே நான் வெந்து போயிட்டேன். ஆனால் அவங்க தங்கச்சிக்கு பிரியாணி. எஸ் நம்மளுக்கு அந்த பருப்பு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த கிங்கினி மங்கினிஸ் எங்க தங்கச்சினா சாப்பிடும், அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கா. அதுக்காக உங்க தங்கச்சி சாப்பிட மட்டும் சொல்லாத. ஏய் பிரியாணில யாருமே கவிக்காதீங்க சரியா? மொத்த பிரியாணி உங்க அம்மாவே சாப்பிடணும். குருவி மாதிரி சாப்பிடும். அன்னைக்காக லஞ்சை சமைச்சிக்கிறேங்க. நானா சமைச்சிக்கிறேன்னு காட்டுறவாங்க. சாம்பார், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65, அன்னைக்கு பிடிச்ச மசால் வடை, சாதம். இதெல்லாம் பார்த்தாம அவங்க அண்ணன் பிரியாணி வாங்கி வந்துக்கிறாரு தங்கச்சிக்காக. கேத்துன்னு ஓடுமா? கேத்து எப்பவுமே அவங்க அத்து பக்கம் தான்ப்பா. இந்தாப்பா உனக்கு இந்த ஒரு வடை. தினமும் பாப்பாக்கு பர்த்டே வேணுமா? அம்மா தினமும் பர்த்டே கொண்டாடுமா. ஒரு நாள் தான் நல்லா சாப்பிடுமா, சாப்பிட்டு சீக்கிரம் குண்டாயிடுமே அந்த மாதிரி. அப்போ எனக்கு நல்லா சப்போர்ட் ஆளாக இருக்கும். எப்போத்தாலும் என் கூட வரவங்க எலி மாதிரி வரீங்க. இனிமேல் டைட்டிங் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணணும். எல்லா ஐட்டமும் சேர்த்து போட்டு சாப்பிட போறாடியா? ஏன் தட்டுலுக்குதா உன் தட்டுலுக்குதா? இல்ல இது வந்து கம்மி தான். அது பிரியாணிக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிப்பில்ல சாப்பாடு சாம்பார். நீ ஆரம்பிச்சிட்டே இல்லையா? ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லாரும் வெளியில போனோம். ஏன்னா தங்கச்சி வந்து பார்ட்டி கொடுக்குறாங்க. பார்ட்டி தானே தானே தங்கச்சி தான் பில் பே பண்ணா. அதுக்கு முன்னாடி பிரணவ் வந்து சூப்பர் ஒரு டான்ஸோட கலக்க போறான் பாருங்க. கூட்டுமே போராண்டு விட்டுருங்க பாப்பா. ஒரு குளத்துல தண்ணியான பிடிச்சிக்கலாம் போங்க பாப்பா. மோரிஸ் ஆடுவான் பாருங்க, சூப்பரா ஆடுவான். போடு 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 போடு. 2 வேளை செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டு அவங்களுக்கு போர் வச்சுச்சேன். அதனால நான் வாங்கி தரவான்னு சொல்லி எங்க அண்ணி எங்களை கூட்டு போயிருக்காங்க. அவங்க ட்ரீட் வைக்கிறாங்க இன்னைக்கு. வாங்க சேர்த்த
ஆமா இவர் ரொம்ப பேசுவாரு அங்க இவ்வளவு நேரம் டபரா குத்து போட்டுனா அது நான் கலாய்ச்சோம். நைனா அப்படிலாம் இல்ல, நீ தான் சூப்பரா ஆடுன. எங்க ஆள் தான் சூப்பர் டான்சர், எங்க தலைவர். எந்த பாட்டானாலும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேர்ல யார் நல்லா ஆனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய். பாத்தி ஆர்டர் வந்தாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். ஜாலியாக தான் இருக்குதுவா. அவங்க 2 பேரும் ஆயிட்டாங்கப்பா. நீ சாப்பிட மாட்டீங்க, சிக்கன் பிஸா ஒன்று வச்சுட்டு என்ன வேணா ஆர்டர் வச்சுருங்க. ஏன்னா எங்களை தான் இங்கிலீஷே வராது, அதனால நம்ம சொல்லுறது. ஆமாம், உங்கள் தங்கச்சி நர்ஸ் இல்லை அம்மா, ஆர்டர் கொடுமா, இங்கிலீஷில் சொல்லு ஹிந்திக்கார்கிட்ட. அங்கே பார்த்தீங்கன்னா கேக்கு பிரணவ் ஒன்றா உக்காந்துட்டாங்க. 2 சாக்லேட் ஐஸ்கிரீம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். மோரிஸ் சிக்கன் ரோல் எதாவது ஆர்டர் வைக்கிறது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் பார்க்க எல்லாரும் பிச்சு எடுத்துப்பாங்க, மீந்து பார்த்தா நான் சாப்பிட்டு போனேன் வீட்டுக்கு. டேய் இப்பெல்லாம் வராதுடா, 1 மணி நேரம் ஆகும் சமைச்சு எடுத்துன்னு வருவாங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துக்குது, நான் தான் நல்லா ரெடியாகி வந்துக்கிறேன். கண்ணாடி போட்டு ஆயா மாதிரி வந்துக்குது, மூஞ்சே கைவ தாத்தா மாதிரி வந்துக்கிறேன். என்ன பார்த்து நீ சொல்றது நீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாருங்க எவ்வளோ நல்லா ரெடியாகி வந்துருக்கணும். இந்த சேரீடைய கலர் அவருக்கு பிடிக்கலையா, அதனால சொல்லியிருப்பாரு. ஒன்று கூட ஆர்டர் பண்ண தெரியல. இந்த அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அந்த ஆள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இது ஒரு நர்ஸு, அந்த ஒரு செக்ரட்டரி. ஒன்றும் ஆர்டர் பண்ண தெரியல, நான் தான் ஆர்டர் கொடுத்துங்கிறேன். இது இங்கிலீஷ்ல 2 வார்த்தை பேச உங்களுக்கு ஆர்டர் சொல்ல. ஹாய் ஹாய் ரஜினி ஒரு பக்கம் சொல்ல. எஸ் 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 நோ நோ, அந்த பையன் போகிறான் பாரு கூப்பிடு. எக்ஸ்கியூஸ் மீல விடாத தம்பி. ஏய் என்ன இதுக்கு பதிலா அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதாவது அவங்க லேட் ஆயிடுச்சான், அதான் நான் சொல்றேன். ஆர்டர் கொடுத்த ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு தான் வரும். நம்மளுக்கு வேணும்னா போய் வெளியில போய் ஒரு டீ மசாலா வடை சாப்பிட்டு போகணும்னு சொல்றேன். கேட்க மாட்டோம். ஏய் டீ மசாலா வடைக்கு ஏன் வெளியே போனா, வீட்லயே மசாலா வடை செஞ்சு வச்சுக்கிறேன். மறுபடியும் வீட்லயே இன்னைக்கு ஒரு நாள் தான் தங்கச்சி ட்ரீட் வைக்கும், தினமும் வைக்காது. தினமும் அங்கே என் கை சோறு தான் சாப்பிடணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க நான் சமையல் செய்யறது. என் ஃபுட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க மூஞ்சிங்கெல்லாம் கறி பூசணும். நம்ம செஞ்ச ஒரு ஐட்டமும் என் கோ ஸ்டாஃப் ஒருத்தர் செஞ்சு எடுத்துன்னு வந்தாங்க. சூப்பராக புளிச்சிக்கீரை செஞ்சுருந்தாங்கல்ல, வேர்க்கடலை போட்டு புளிச்சிக்கீரை. அம்மா அந்த கீரை செஞ்சா 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்கம்மா. இல்லை உண்மையிலேயே நல்லா இருந்தது. எடுத்துன்னு வந்திருந்தாங்க, நானும் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது. பிரணவ் ஆர்டர் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் வந்தது. இருந்தா என்ன எல்லாரும் ஒன்று எடுத்துன்னு அனுப்புறாங்க. ஏய் போதும், பயணி கொடுத்துருங்க. ஆர்டர் பண்ண சொன்னா வாய் முன்ன அமைதியாக இருக்கிறீங்க. அந்த குழந்தை ஆர்டர் பண்ணா எல்லாத்தையும் வாங்கி தருவாங்க. ஏய் குழந்தைகிட்ட கொடுறா. நீ ஏன்டா இவங்க கிட்ட கொத்த அத்தி பொண்ணு கூட தரலடா, மொத்தம் அவனும் சாப்பிட்டாங்க. வேணாடா சாப்பிட்றான், சூடாக இருக்கும், நான் ஓப்பன் பண்ணி தரேன். அப்படிதான் இருக்கும் சாப்பிட்டு. எவ்வளோ பெரிய வாய் ஆச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புள்ளைய பார்க்க விட்டுட்டு 3 பேர் எப்படி ஆட்டிய போடுறாங்களா. எந்த பக்கம் கடியுதியா, எல்லா பக்கம் கடிச்சு வச்சுட்டுக்கிறேன். நல்லாதான் இனிமேலாம் சாப்பிடுவோம் தாங்க. நான் கட் பண்ணி தரேன்டா, வராது. பிஸா பசங்க சாண்ட்விச்ப்பா நல்லா இருக்குதுப்பா. ஓகேப்பா நல்லா இருக்குதா. ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறதெல்லாம் மொத்தம் சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. கடைசியாக சிக்கன் விங்ஸா அதை ஆர்டர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்ந்து ஆட்டிய போடுறாங்க. நான் ஆர்டர் பண்ணவே இவங்க சாப்பிட்றது. இன்னைக்கு தங்கச்சி ட்ரீட்டு, நாளைக்கு அண்ணா ட்ரீட்டு. அண்ணி ட்ரீட்டு கொடுத்துட்டேன். அண்ணா கூட பிரியாணி வாங்கிட்டு வந்தாரு. ஒன்னா பிரியாணி மட்டும்தான். நான் காலையில் லெமன் ரைஸ் சிக்கன் பக்கோடா. பிரியாணி நான் சொல்கிறேன் பேர், காலையில் லெமன் ரைஸ் சிக்கன் பக்கோடா, மதியம் ஐ கொண்டு இருக்கோம். மதியம் வந்து சாப்பாடு, சாம்பார், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65, மசால் வடை. நான் என்ன சொல்லிக்கிறேன் பாரு மருமக. சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டேன். எதுவுமே சாப்பிடல.
வெண்ணிலா நல்லா இருக்கும். அவர் பாரு. எல்லா வயசும் ஆட்டே போகுது பாரு. டேய் அங்க பாடுறா. டேய் ஏதோ ஒன்று எது போடுறா அது வாயில கொஞ்சம் பாரு. அசிங்கப்பட்டார் சக்கரவர்த்தி. அது சரிப்பா சொல்லுங்க. அண்ணி ட்ரீட் வைக்கிறாங்க சரி எங்களை கூட்டின்னு வந்துட்டு கடைசி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பில்லு கட்டினேன். இவங்களாம் ட்ரீட் வைக்கிறாங்களாம். நாளைக்கு அவங்க அண்ணா கூட அப்படிதான் பண்ணுவாரு. நான் வைக்க சொல்லி என்னை பில்லு கட்ட வைப்பாரு. அம்மாக்கு பர்த்டே டைரி அம்மா நிறைய வாங்கி கொடுத்துட்டுப்பா. நம்ம காசுல ஆட்டை போட்டாங்க. என்ன காசு நான் கொடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ணியோட பர்த்டே இப்படி தான் போச்சு இந்த வருஷம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா பாய்.